தைராய்டுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எதை அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா. ஸோ அதுதான் நிறைய பேருக்கு நம்ம ஒரு ஹெல்த்தி டயட் எடுக்கிறோமோ இல்லையோ, அன்வான்டா நம்ம எக்ஸ்ட்ரா டயட் எடுக்க எடுக்க இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யுது. ஸோ அப்படி பார்க்கும்போது தைராய்டு இருக்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட் டக்குன்னு ஏதாவது போகிறோமா கிடைக்குதா எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொலாங்காக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தைராய்டு இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கப்புறம் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி நிறைய சால்ட் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுது. ஸோ ஊறுகாய் நிறைய பேருக்கு பிடிக்கும், சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு வறுத்த உணவுகள், ஸோ நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது. சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் ஃபுட்டு குக் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்து ஹீட் பண்ணி திரும்ப சாப்பிடுவாங்க, திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீஹீட் பண்ணி சாப்பிடும்போதும் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரியான ஃபுட்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேக் பண்ணது, ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸு. ஸோ இது எல்லாமே நமக்கு ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், சுகர் வர்றதுக்கும் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே ஒரு மெயின் ரீசன். ஸோ அப்படி பெஸ்ட்டாக தைராய்டுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருக்கும். ஸோ இதனோட பிசிஓடியும் நமக்கு க்யூர் ஆகும்னா எந்த டயட் நம்ம எடுக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிட வேண்டியது இஞ்சி, பூண்டு, மஞ்சள், சோம்பு.